ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் போதும். இப்போது ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாகும். இந்த டைமில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே வந்து வேகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்த உடனே இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் மசாலா பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.